வெள்ள பிரச்சனையால் அடிக்கடி அவதியுறும் ஷா ஆலம் தமான் ஸ்ரீமுடா மக்கள் நேற்று சனிக்கிழமை தாங்களே கோத்தங் ரோயுங் கூட்டுறவு துப்புரவு பணியில் களமிறங்கினர். தமான் ஸ்ரீமுடாவை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்ற கருப்பொருளில் மேற்கொள்ளப்பட்ட அத்திட்டத்திற்கு தமான் ஸ்ரீமுடா இடைநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த 25 தன்னார்வலர்களும் நேரில் வந்து ஆதரவு கரம் நீட்டினர். தமான் ஸ்ரீமுடா, புக்கெட் கமுனிங், பத்துல்லாப்பான் ஆகிய இடங்களில் துப்புரவு பணிகளுக்கு திட்டமிடப்பட்டு நேற்று தமான் ஸ்ரீமுடாவில் அப்பணி மேற்கொள்ளப்பட்டது. குடியிருப்பாளர்களும் திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக உள்ள கால்வாய் குப்பைகளையும் மணல் உள்ளிட்ட பிற கழிவுகளையும் அகற்ற உதவினர். சேகரிக்கப்பட்ட குப்பைகளும் கழிவுகளும் லாரிகள் வாயிலாக கழிவுப் பொருட்களை கொட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. ஜிங் குழாய்களால் கால்வாய்கள் சுருங்கியது, நீர் ஓட்டத்தில் கழிவுகள் சிக்கிக் கொண்டது போன்ற பிரச்சினைகள் தமான் ஸ்ரீமுடாவில் நீடிக்கின்றன. வெள்ள தடுப்பு பணிகள் என்ற பெயரில் வேலிகள் போடப்பட்டுள்ளன. ஆனால் வேலைகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. கோத்தங் ரோயுங் ஏற்பாட்டாளரும் அப்பகுதி குடியிருப்பாளருமான உமா காந்தன் துப்புரவு பணியில் தாங்களே களம் இறங்கியதற்கான காரணத்தை வணக்க மலேசியாவிடம் விளக்கினார். இதை இந்த ஆடோன்னு அப்போ அந்த அலி மஜ்லிஸோட பார்வையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு யார் எம்பியோ இல்லை கட்டி யாராவது கேபி மினிஸ்டரோ அந்தமாரி அவங்க பார்வையில் மேற்பார்வையில் செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வேலையெல்லாம் வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி நாங்கள் யார் ரொம்ப பேர் கூடலை அப்படின்னா அது இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறானுங்க, அதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தான். சரி 20-30 பேர் சிம்பிளாக நம்ம மட்டும் போவோம். அடுத்தாப்பில் இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன், சில ஃபோட்டோஸ் எடுத்து பிரச்சனை தீர்ந்து விட்டது, ஸ்ரீமுடா மக்களிடம் நாங்கள் பேசி விட்டோம்னு பொய் பிரச்சாரம் பண்ண வேண்டாம். பிரச்சனை தீரவில்லை. இன்னும் அவங்களுக்கு இல்லை, இவங்க 20 பேர் தான் நினச்சிங்க வச்சிங்களேன், நாங்கள் 10,000 பேர் கடை வச்சுருக்கோம், ஈஸியாக நாங்கள் கூடிடுவோம். அப்போ திருப்பியும் அது அவனுங்க என்ன செய்வானுங்க, வேலை செய்து விட்டுப்புட்டு நாங்கள் தப்பு பண்ணல, நாங்கள் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு சொல்லிட்டு டிஃபென்சிவ் போட்டு போயிடுவாங்க. அதனால தான் நாங்கள் அதை செய்யலை. எகெயின் நாங்கள் சொல்கிறோம், வார்னிங்காக எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. இதை அவங்க ஒரு மக்களோட பலியாக எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்று அவங்க நினைச்சு எடுத்துகிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் செய்கிற விஷயம் சரியாக இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் கேள்விப்படுற அந்த அனௌன்ஸ்மெண்ட் டானா எல்லாமே ஜேபிஎஸ்க்கு அப்புறம் எம்பிஎஸ்ஏக்கு இவங்களுக்கு தான் திருப்பியும் அப்போ அலி மஜ்லிஸ்க்கு இவங்களுக்கு தான் போவோம். மற்றபடிக்கு மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மங்சருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதற்கான ஒரு சின்ன குத்துறவு தான் இருக்குது. இது மூலிமா நாங்கள் தெரிவிக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று, எங்களுக்கு போசா இல்லை. 2வது, எங்களுக்கு டானா பந்துவான் வேணும். 3வது, மக்களை நொட்டுறது பலுக்கா வேலையை நொட்டனா வேலை சீக்கிரமாக போவோம், நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக நிம்மதியாக இருப்போம். விரைவில் தாமன் ஸ்ரீமுடாவில் இந்த ஏரியா இந்த புக்கெட் கமுனிங் பத்துல்லாப்பானில் இந்த வருஷத்துக்குள்ளே இன்னொரு இது வரும்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை சொல்லியிருக்கு, பெரிய ஒரு வெள்ளம் வரப்போகுதுன்னு. இவங்க வேலையை உருப்படியாக செஞ்சாங்கன்னா அந்த வெள்ளம் பெரிய அளவில் பாதிக்காமல் இருக்கும். கோத்தங் ரோயோங்கில் பங்கெடுத்த தமான் ஸ்ரீமுடா மக்களில் சிலரும் வெள்ள பிரச்சனையால் தாங்கள் சந்தித்து வரும் சவால்களை விவரித்தனர். இன்றைக்கு கூட நாங்கள் ஏன் அந்த கோத்தங் ரோயிங் செய்கிறோன்னா, எங்களுக்கு தெரியல வேலை ஓடுதா அப்படின்னு தெரியல. வேலை ஏன்னா ஒவ்வொரு நாள் மழை வந்தாலே பயம் இருக்குது. இப்போ பாருங்கள், மழை காலம்லாம் சீசன், ஆனால் மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாள் மழை இருந்தாலும் நம்மளால் நிம்மதியாக இடத்துல வேலை செய்ய முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. ஸோ நாங்கள் கேட்குறது என்னென்னா, இப்போ எப்படி மற்ற இடத்துல ஒரு பாதிப்பு வந்தால் நீங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறீங்களோ, அந்த முக்கியத்துவம் ஏன் எங்கள் மக்களுக்கு இங்கே பொதுவாக ஸ்ரீமுடா, புக்கெட் கமுனிங் இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஸோ அதான் நாங்கள் உதாரணத்துக்கு இந்த தீவுன்னு சொல்கிறாங்களே, இப்போ புதுசாக ஒரு தீவுன்னா இதே நீங்கள் பார்க்கலாம். இதை அங்கே உள்ள மண்ணை நோண்டி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலை நமக்கு அது தெரியுது, அது சரியில்லாத வேலைன்னு சொல்லி தான். ஸோ இந்த மாதிரி அவங்க சின்ன வேலையை அவங்களால செய்ய முடியலன்னா நாங்கள் அதை நம்பலை. இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, வேலை ஏன் ஜிங்கை அடிக்கிறாங்க, இப்போ இந்த அல்லூர் எப்போ நோண்டுவாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஜிங்கை அடிக்கிறனால அந்த அல்லூர்லாம் அது அப்படியே ஒரு மாதிரியாக உடஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனாலேயும் இப்போ அடுத்த வாரம் இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி ஏறும். அப்போ தண்ணி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ அதனால் இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னா, என்னான்னு தண்ணி வெள்ளம் வந்தாலும் வீட்டில் தண்ணி ஏறாமல் வந்தால் பிரச்சனை இல்லை, தண்ணி ஏறாமல் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே சொல்யூஷன் முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ரொம்ப அந்த டைமில் மழை வந்தாலே பேனிக் ஆகிறதா இருக்குது. ஸோ அதனால் இந்த பேனிக் எவ்வளோ நாளைக்கு போகணும், எவ்வளோ நாளைக்கு இது நாங்கள் எதிர்நோக்கணும். ஸோ எங்களுக்கு அதனால தான் வேணும், சொல்யூஷன் வேணும். ஏன்னா பிகாஸ் நஷ்டஈடு கொடுக்குறாங்க, போதுமான நஷ்டஈடு இல்லையே. அவங்க கொடுக்குறது நஷ்டஈடு 2,000 வச்சு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டோட இழப்பு 2,000 எடுத்துக்க முடியுங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ எங்களோட இழப்பு பெருசு, லட்சக்கணக்கில் இருக்குது சில வீட்டில். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கேட்குறது ஒன்று தான், இந்த பிரச்சனை தீர்த்து கொடுத்தாக்க முடிஞ்சு போச்சு. மழை வந்துட்டாலே எங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது.
நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது. என்ன செய்யணும், ஏது செய்யணும், எதை தூக்கணும், எதை வைக்கணும்னு அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தடவையும் வந்து பஞ்சர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு இஷ்யூனாக்கா முக்கியமாக வந்து சொல்கிறது வந்து இங்கே வந்து சம்பா இன்னொன்று வந்து அங்கங்கே அந்த அலூர்லாம் சும்பாட் பண்ணியிருக்கு, சுத்தம் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் நிறையா வாட்டி வந்து பஞ்சர் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது, ஸோ இதுக்கான முடிவு என்ன, தீர்வு என்ன, நம்ம எத்தனை வாட்டி நம்ம போய் கேட்டாலும் இதை தான் சொல்கிறாங்க. இது வந்து பஞ்சருங்கிறது வந்து பெண்டுடோக்கு மட்டும் இங்கே வந்து ஒரு ட்ராமாவாக இல்லை, இங்கேருந்து வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ட்ராமா. இப்போ என்னெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான்லாம் வந்து வெளியில் வேலை செய்கிறேன், பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்காங்க. நான் வேலைக்கு போயிட்டு திடீர்னு பஞ்சேன்னு சொன்னால் கால் பண்ணுறாங்க, பிள்ளைங்களை எங்கே கொண்டு போய் விடுறது, எப்படி வெளியாக்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஒவ்வொரு தடையும் மழை பெஞ்சிச்சுன்னா எங்களால் அங்கே வேலை செய்ய முடியல. என்ன ஆகும், பிள்ளைங்க எங்கே போவாங்க, என்ன செய்வாங்க, வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, இதே ஒரு ட்ராமாவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வந்து ஏறி இறங்கி அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாதனால என்ன நம்மளால் ஒரு முடிவு ஏதாவது ஒரு செய்வோமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து கொத்தரோயம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடிக்கடி திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் தமான் ஸ்ரீ மூடா மக்கள் அதிகார தரப்பு கண்டும் காணாமல் இருப்பதாக கூறி கடந்த மாதம் அங்கு அமைதி மறியல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.